அம்மா வீட்ல கேட்டா கொடுத்துருவீங்க? அம்மா வீட்ல கூட்டா மன உளைச்சல் வராது, அவர்கிட்ட டக்குன்னு வந்துரும் எனக்கு. கணவர்னா அப்படி போதா? என்ன ரீசன் அது? அவர் சமாளிச்சுப்பார், நம்பிக்கை இருக்குங்க சார். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. சமாளிச்சுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அடிக்கடி கேட்க மாட்டாங்க சார். ஜோக்கா ஜோக்கா கேட்டா ரொம்ப முக்கியம்னா தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க கண்டிப்பா. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். கேட்பாங்க சார். இவர் சும்மா சும்மால கேக்குறாருங்க சார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா? 15 பவுன்ல 5 பவுன் அவங்களுக்கு போட்டது அது அவங்களுக்கு உரிமை, 10 பவுன் என்னோட உரிமை. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? மாப்பிளைக்கு போட்டதுதான் மாப்பிளைக்கு. மாப்பிளைக்கு போட்ட 5 பவுன் அவருக்கு உரிமை. கையை வச்சா வெட்டி விட்டுருவேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வந்தா ஈவினிங் சந்தோஷம் இருக்காது வீட்டில். டிவி பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது சொல்ல ஆட் வரும். என் நிலைமையில டிவியில மட்டும்தான் பார்க்க முடியும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வச்சது வருமா வராதோ அப்படிம்பாங்க. இல்ல வசம்ப வச்சு தேய்க்க. அந்த மாதிரி சொல்லி கேட்கும்போது நம்ம ஏன் இது போய் வாங்கி வச்சோம்? வாங்கி வச்சது கூட எனக்கு பெருசு கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, உனக்கு போனஸ் வரும்ல அப்ப திருப்பிக்கலான்னு. நல்லா இருக்க. ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வாங்குற போனஸ இவர் வச்சு வட்டி கட்டுறதுக்கு நான் கொடுக்கணுமா? இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க எடுக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையா? புரியலைங்க சார். எனக்குமே புரியல. எனக்கே புரியல. அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும்? எனக்கு குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னப்ப நான் கூட கொஞ்சம் சோகமாயிட்டேன். அப்படின்னு கடைசியில பார்த்தா வச்சு போனஸ்ல நிமிக்கிறார். ஒண்ணு கவலைப்பட வேண்டியதான். இந்த வருஷம் போனஸ் வரும்ல திருப்பி தரேன். அது யார் போனஸ்? ஏன் போனஸ்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போட்டு. ஸோ எனக்கு அந்த அமௌண்ட் வந்து இவங்க போனஸ் வந்தா மட்டுமே தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு போனஸ் டைம் கம்மியா இருந்தது. ஸோ அந்த ஒரு டைம் மட்டுமே தான் அதை சொன்னேன். பட் ரிப்பீட்டடா வந்து அவங்க ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ நமக்கு போனஸ் வந்தா மட்டும். அப்படி கிடையாதுங்க சார். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டோம். இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை என்னோட நகை அடகு வச்சு அந்த கடனை அடைச்சிட்டாரு. இருக்கட்டும்ங்க. அது வரைக்கும் ஓகே. சரி, கட்டின பாவத்துக்கு ஓகே, ஐ அக்ரி, ஏத்துக்கிட்டேன். இப்பவே கண்ணை கட்டுது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, வனிதா ஒண்ணு கவலைப்படாத வனிதா, உன்னோட போனஸ் வரப்ப நான் மீட்டு தரேன். அது எதுக்கு? இன்னும் நகை வாங்கிட்டு போறேன். முக்கிறதுக்கும் என்னோட சேலரி வரணும். பிரியாணி சாப்பிடனாலும் என்னோட போனஸ் நானே வாங்கி சாப்பிட்டு போறேன். எனக்கே பேச பயமா தான் இருக்கு பாஸ். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்னோட சேலரி வந்து டோட்டல் ஹவுசிங் லோன் கமிட்மெண்ட்டுக்கே போயிடும். ஸோ ஃபர்தர் வந்து 2000 3000 தான் இருக்கும். இல்லையா அதெல்லாம் இல்லையா? ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வச்சிருப்பேன். ஃபர்தர் இவங்க ஏதாவது சொல்லும் போது உன்னோட சேலரிஸ் நெக்ஸ்ட் வீக் வரும்ல, வந்த கவரை போய்க்கலாம். அப்படியா? அப்படித்தான். இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய சம்பளத்துடைய பெரும்பகுதி இஎம்ஐக்கு போயிடுது. நீங்க சம்பாதிக்கிறீங்க, அப்ப அந்த சம்பாத்தியத்துல இருந்து தானே நல்லது கெட்டதை செஞ்சுக்க முடியும். சபாஷ்.